அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகவன் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223 இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 26 அருட்பெருஞ்சோதியாக வல்வரிகள் 1437 1438. என்பெருந்தவமே என்றவ பலனே என்பெரும் சுகமே என் பெரும் பேரே. நமது அருட்பெருஞ்சோதிபதி சுத்த அன்பும் அறிவும் இன்பமுமாக உள்ளவராவார். அவ்வன்பும் அறிவுமே நமது ஆறுயிரில் ஆதி முதல் இன்று வரை வளர்ச்சி அடைந்து கொண்டே உள்ளதாகும். இம்மனித பிறப்பில் அதாவது அன்பறிவு வளர்ச்சி விசேட விருத்தி அடைகின்றது. இதற்காகத்தான் தயவும் ஒருமையும் பெருக்கும் தவ வாழ்வு மேற்கொள்ளப்படுகின்றது. இதல்லாத வெற்று ஒருமையால் சுடச்சுட நோற்றல் உண்மை தவமாகாது. இதனால் ஒருமை சித்தி எய்திய கண்ம சித்தர்கள் பலரும் அன்பறிவின்ப இறை மயமாகாது ஆகி வாழாது சித்தாடி களிக்கூத்தாடி விட்டு சென்றனர். ஆகையால் ஒருமை தயவோடு கூடியதாக இருந்து தவம் இயற்றுதல் முறையாம். எனவே இத்தவமுறை காட்டிற் சென்று தனிமை இனிமை காண தரி என சமாதி நிட்டை கூடி பெறுவதன்றாம். அதற்கு மாறாக தயவுச்செயல் புரிந்து கொண்டு வாழ்வதே உண்மை தவமாம். இத்தயா ஒருமை வாழ்வே என்பெருந்தவமே என்கின்றார். இத்தவ வாழ்வார் பெற்ற நன்மைகள் பலவும் எந்தவ பலமே என்கின்றார். அத்தவ பயனால் ஏற்பட்ட பெறலரும் பெருஞ்சுக வாழ்வுதான் என்பெரும் சுகமே எனப்படுகின்றது. முடிவாக இதுதான் தான் பெற்ற பேரின்பப் பேறு என்பதையும் குறிக்கவே என்பெரும் பேரே என்றுள்ளார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.